இங்கேயே வச்சு சாம்பல் போட்டுட்டு உள்ள கெமிக்கல்ஸ் அனுப்பிவிட்டோம். அடியில் மருந்து வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி இது பண்ணுறது? இது இந்த பசையினால ஒட்டிக்கிச்சு பல நாளைக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஃபேக்ட்ரி டூர், அதாவது சிவகாசியில் இருக்கக்கூடிய ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்ட்ரி டூர் பற்றின வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம். இதுக்கு முந்தின எபிசோடில் வந்து நாம் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸில் எப்படி ஒரு வெடி, சாதாரண பிஜிலி வெடியிலேருந்து லக்ஷ்மி வெடியெல்லாம் தயாராகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த எபிசோடில் நாம் அவங்களுடைய தயாரிப்பான சங்கு சக்கரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கு சக்கரம் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன வேலையிலேருந்து தொடங்குறீங்க? நம்ம வெடியை வந்து டீப்லேருந்து பார்த்தோம், டீப் பேப்பரில். அந்த டீப் எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம பவுடர் ரூமுக்கு வருது. ஓ, அதே டீப் தான்? அதே டீப் தான் பவுடர் ரூமுக்கு வருது. ஆனால் அது கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். அது நீட்டமாக இருக்கும். அது வந்து அங்கே வச்சு ஃபுல் பவுடர் அடிக்கிறது, ஃபுல் கெமிக்கல் அடித்து அதுக்கு பிறகு முளமருந்து அதுக்கு வச்சு அது ஒரு நாள் காய விட்டு மறுநாள் சுற்றுறது வரைக்கும் வந்துடும். கிட்டத்தட்ட அது பென்சில் மாதிரி தானே? பென்சில் வேறு, இருந்தாலும் ப்ராசஸிங் ஒரே மாதிரி தான். ஆமாம், இங்கேயே வச்சு சாம்பல் போட்டுட்டு உள்ள கெமிக்கல்ஸ் அனுப்பிவிட்டோம். ஸோ டியூப்பில் மருந்தை போட்டு அதுக்கப்புறம் முனை மருந்து, அந்த வெடி மருந்து பற்ற வைக்கிறதுக்கான அந்த முனை மருந்து முடிச்சதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்தமாரி சுற்றுறதுக்கு வந்துடுது. ஓகே. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சைஸ் வந்து அளவு இருக்குங்களா? சின்ன சக்கரம். சின்ன சக்கரம் இப்போ இதுமாரி இந்த பலவையில் வந்து அடுக்கி வச்சுருவாங்க. இதை அடுக்கி வச்சு புல் ஆனோம்னா தூக்கி வெளியே காய வச்சுருவாங்க. ஃபீல்டில் போய் காய வச்சுருவாங்க. கொஞ்சம் காய்ஞ்ச உடனே ஒரு 3 மணி நேரம் கழித்து அதை ஊற்றி விட்டுருவாங்க. ஓகேங்க. இப்போ தண்ணியில் நினச்சிட்டாங்களே, அதனால மருந்தெல்லாம் ஒன்றும் இதாகாது? ஒன்றும் ஆகாது. அப்போ தான் இது மடங்குது. இதுக்கு அடியில் தூர் மண் அதெல்லாம் வைக்க வேண்டியாங்கல்ல? வைக்க வேண்டியது. இப்போ அடியில் மருந்து வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி இது பண்ணுறது? கொட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த குழாய் சுற்றுறோம்ல, இதை கீழே இப்படி மொத்தமாக வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு இது இருக்குது, கட்டை, உருளைக்கட்டை, அதை வச்சு இந்த மூலையில் மட்டும் அப்படியே நெளிச்சு விட்டா போதும். நெளிச்சு விட்டா போதும். அந்த ஈரத்தோடு நெளிச்சோம்னா பசையோட பசையாக ஓட்டிக்கிடும். ஸோ மருந்து கீழே கொட்டாது. இதுக்கு இந்த தூர் மண் வேலையெல்லாம் கிடையாது. இது தூர் மண் கிடையாது. ஓகே. முனையில் மட்டும் பத்துறதுக்கு மருந்து இருக்கும். அந்த மருந்தில் தான் நம்ம தீ வச்சோம்னாக்கா திரி கிடையாது இதுக்கு. அந்த மருந்தில் வச்சோம்னா அப்படியே இதாகி இதை சுத்த ஆரம்பிச்சு. ஓகேங்க. இப்போ வந்து ஃபீல்டில் காய வச்சிடறோம். ஓகேங்க. காய வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குங்க? காய வச்ச பிறகு அந்த காடியை சாக்கை கீழே விரித்து பிளாப்பத்தில் விரித்து ரெண்டாந்திரம் வந்து அந்த குச்சியை வச்சு அந்த டீப்பை தள்ளினா அந்த சக்கரம் பூரா விழுந்துடும். அந்த இதுலேருந்து பலவையிலேருந்து விழுந்துடும். இது இந்த பசையினால ஒட்டிக்கிச்சு பலவையில். அது காஞ்சிட்டுன்னு விழுந்து. காஞ்சதுக்கப்புறம் பலவையிலேருந்து அவங்க கீழே வந்து உழுது கொட்டிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு பிறகு இந்த அட்டைக்குப்பி வைக்கல. ஓகேங்க. அடுத்த ரூமில் அது வந்து அட்டைக்குப்பி வைப்பாங்க. ஓ, இதுக்கப்புறம் வந்து இதுதான் சுத்தக்கூடிய அடிப்பகுதிங்களா? ஓகே. இதில் வந்து பசையை வச்சு நம்ம அடிப்பகுதியை க்ளோஸ் பண்ண மூடிடுறோம். இது மேலே வந்து உங்கள் கம்பெனியோட லேபிள். ஓகே. மேலே இருக்குது அந்த லேபிள். ஓகேம்மா. ஓகே. சும்மா ஊனை அப்படியே வச்சு போடணும். அங்கே ஊனை வச்சு அப்படியே போடணும்.
ஐயா இப்போ நம்ம வந்து அந்த சக்கரை வந்து அந்த டியூப்லேருந்து சுற்றதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் பசை வச்சு முன்னாட்டையும் பின்னாட்டையும் வச்சு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து காய வைக்கணுமா? காய வைக்கணும். ஓகேங்க. அது எவ்வளோ நேரங்க காயணும்? அது ஒரு 3 மணி நேரம் காயணும். 3 மணி நேரம் காயணும். 3 மணி நேரம் காய்ஞ்ச உடனே அதுக்கு பிறகு தான் பெட்டிக்கு அடப்புக்கு போகும். ஸோ இப்போது சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னது இருக்கும், மீடியம் இருக்கும், பெருசு இருக்கும். இப்போ சின்னதுன்னா என்ன சைஸு, எத்தனை சுற்று இருக்கும்? மீடியம்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ இந்த வெடியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் சுற்றுற சொல்கிறோம்ல, அதேமாரி சின்னதுன்னா என்ன, மீடியம்னா என்ன? பத்திரையில் வந்து 4 சுற்று தான். பத்திரங்கிறது சின்னது. ஓகேங்க. சின்ன டியூப். பெருசு வந்து 21 வந்து 6 சுற்று. மெத்தடெல்லாம் இதுதான், இதே மெத்தடு தான். மருந்து அடிக்கிறது எல்லாமே இதுதான். சுத்து தான் கூட. அந்த பலவையில் அந்த இதுவும் கூட பெருசாக இருக்கும், பட்டியும் பெருசாக இருக்கும். ஓகேங்க. 31 வந்து அதோட ஒரு சுற்று கூட. அப்போ எத்தனை வருது? 7 சுற்று. 7 சுற்று வரும். ஸோ இப்போ பெரிய சைஸுங்கிறது 7 சுற்று. இப்போ இந்த சுற்று அதிகமாக சுற்றுற டைமிங்கும் கூட கிடைக்கும். சரிங்க. சில சங்கு சக்கரெல்லாம் பார்த்தோம்னாக்கா சுற்றி முடிச்சோன்னா டம்முன்னு வெடிச்சிடும். அது ஏங்க அது வெடி? அவங்க வந்து அடைக்கிறவங்க மிஸ்டேக். மருந்து அடைக்கிறவங்க சரியாக அதை கிடிக்காம லூஸாக கிடிச்சதுனால கண்டிப்பாக வெடிக்கத்தான் செய்யும். ஓகேங்க. அது எதுவும் தவிர்க்க முடியாதா? அது நீங்கள் ஏதாவது செக் பண்ணுவீங்களா? இது வெடிக்குமா? எங்கள்கிட்ட பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அது மொத்தமாக வந்து ஒவ்வொரு நேரம் அவசரப்படி செஞ்சு போடுறதுனால அதை வந்து நாங்கள் கண்காணிக்க முடியாது. ஆரம்பத்தில் வந்து எடுத்து அட்டைக்கப்பி வச்ச உடனே எடுத்து அன்றாடு பார்த்துருவோம். பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதனால வெடிக்காது. நல்லா மேக்ஸிமம் நீங்கள் போர்மேனாக இருக்கிறதுனால அந்த மருந்து அடைக்கிற இடத்துல தப்பு நடக்காமல் அப்போ அங்கேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, வெடிக்கிறதுக்கு தவிர்க்கலாம். ஓகேங்க. இல்லைன்னா ஏன்னா சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக சுற்றுறது சங்கு சக்கரம், புஷ்வானம் இதுதான். அது வந்து வெடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பயந்து ஆபத்தை கூட இதாக மூஞ்சில் அடிச்சிடும். சரி, ஓகேங்க. இப்போ வந்து சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் சின்னது, மீடியம், பெருசு 3 சைஸும் உங்கள் இதில் தயாராகுது. இப்போ வந்து நம்ம ஃபீல்டில் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பேக்கிங் செக்ஷன் போகுமா? பெட்டிக்கு அடைச்ச உடனே அடுத்தாப்புல கேஷ் பேக்கிங் போட்டுருவீங்க. நாளைக்கு தான் நாம் இதுவரைக்கும் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸில் அவங்களுடைய வெடிக்கெல்லாம் இப்படி வந்து வெடியெல்லாம் இப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட போர்மேன் இசக்கி அவர்கள் இருந்து ரொம்ப தெளிவாக எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சாங்க. அதாவது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஸோ பார்க்குறப்போ சாதாரணமாக ஒரு வெடி அப்படிங்கிறது டப்புன்னு வெடித்தோன்னே நமக்கு சந்தோஷமாக இருக்குது, அதோட முடிஞ்சிருது. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ ஆபத்தான ஒரு வேலையை ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப பாதுகாப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி தயாராகுது, அதில் எந்தெந்த இடத்துலலாம் சரியாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கமாக எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே.